ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம vlog வீடியோஸ்லாம் போட்டு. 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பாக்ஸ் மட்டும்தான் எப்பயாவது ஏதாவது புது மாடல் வந்தால் போட்டிருந்தோம். ஸோ இனிமேல் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு vlog எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டச் விட் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog. பாப்பா கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறோம். ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறதுனால இப்போது டக்குன்னு உடனே போடுற மாதிரி இந்த சம்மருக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும்னு பனியன் கிளாத்தில் இந்த மாதிரி குட்டியாக இருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக ஒரு ஷர்ட் மாதிரியும் பனியன் மாதிரியும் ஒரு ட்ரௌசர் மாதிரியும் இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கள் அப்புக்கு நாங்கள் எடுத்த ஞாபகம் வருது. அவனுக்கு இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து சாஃப்டாக எடுப்போம். ஸோ அதில் ஒரு 3 கலர் வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய டைட்டன் ராகா வாட்ச் வந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால வந்து கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை அங்கேயே கொண்டு போய் ஷோரூமில் கொண்டு போய்ட்டு இந்த செயின் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்கணும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு ரவுண்ட் போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கோல்ட் கலரில் நான் இந்த வாட்ச்க்கு வந்து மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம இப்போது எக்ஸ்போ நடந்துச்சுல்ல, அந்த எக்ஸ்போவில் தான் நான் இது வாங்கியிருந்தேன். இது 250 சொல்லிட்டு சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இந்த வாட்சோட பேரப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இது போய் இன்றைக்கி செயின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலான்னு ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர போகிறோம். ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில், இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. வீட்டுக்கு வந்த புதுசில் நான் கார்டன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அப்போ இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும். என்னோடய ஃபேவரட், எனக்கு இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலுமே வீடு கட்டினா இது ஒன்று வாசலில் வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ குட்டியாக வச்சுருந்தோம், ஒரு 3 ஃபீட் கூட இருக்காது, அந்த அளவு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சீலிங் டச் ஆகிற அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு. அதுவும் வெயில் காலத்தில் கொத்தாக பூ பூத்து நமக்கு எலிவேஷனே அழகாக ஆக்கிடுது, வீட்டோட எலிவேஷன் ஃப்ரண்ட்லேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுனால தனித்தனியாக தெரியல, ஒன்றா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் செம்பருத்தி செடி ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ வந்து சூப்பராக பூத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய கொத்தாக முட்டு வச்சு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மல்லி. இந்த மல்லியிலே பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இருவாச்சி மல்லி, அதுக்கப்புறம் குண்டு மல்லி, அப்புறம் நார்மல் மல்லி 3மே வச்சுருக்கோம். அது 3மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாங்க. நிறைய கட் பண்ணி ட்ரிம் பண்ணியே விட்டுட்டோம். அப்பயுமே வந்து சூப்பராக வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ இன்னி கூட பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். எல்லாம் அதுவும் வந்து மொட்டெல்லாம் ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும். பூத்தாலுமே ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இங்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள் மொட்டு. அது இல்லாமல் உள்ளே வந்து ஒரு ரோஸ் செடியும் இருக்குது. இந்த ரோஸ் செடியிலையுமே பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்து நிறைய விடும். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக வந்து பட்ஸ் விடும். இது கரெக்டாக நீங்கள் வந்து பூச்சி மருந்து உரம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா செடியிலையுமே வந்து நல்லா மொட்டு சூப்பராக தழிச்சு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சில் வந்து ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சுன்னா அது உடனே நீங்கள் கிள்ளி விட்டுருணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து புது எல்லாம் சீக்கிரமாக துளிர்விட்டு அதுலேயும் உங்களுக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ அழகாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே 4, 5 அப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். அழகாக க்ரீனிஷாக நல்லா பஞ்சாக இருக்கும், கொத்தாக இருக்கும். எதுவுமே வந்து அடர்த்தி இல்லாமல் இருக்காது. எல்லா செடியுமே பஞ்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொஞ்சம் செடிலாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதே எனக்கு பிடிச்ச பிளான்ட் சொன்னேன் பார்த்திங்களா, அதுவும் நான் அதே பிளான்ட் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ வந்து பூச்சி அடிச்சிருக்கு, நாங்கள் மருந்து தெளித்து விட்டுருக்கோம். ஸோ இது என் பையன். நீங்கள் அப்போ ஓல்டு வீடியோஸில் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்திருப்பான். இப்போ நல்லா வளர்ந்துட்டான். பாப்பாவும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போல்லாம் வீடியோ எடுத்தானா பயங்கர ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, ஓடிடுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இதுதான் எங்களோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக. அதே மாதிரி ஷெட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலெலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மொட்டை மாடியிலேருந்து அப்படியே இறங்குற மாதிரி இருந்துச்சு ஷீட்டு. ஸோ அதனால் இந்த ஷீட்லாம் வந்து புதுசாக போட்டோம், ஒரு 1 இயர் ஆகுது போட்டு. ஆனால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு, வெயிலெலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்க்ரீன் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே ஸ்கை ஹப்னு ஒரு சின்ன மால் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் எங்களால் போகிறதுக்கு டைமே இல்லை. போகணும்னு நினைப்போம், ஆனால் ஏதாச்சும் ஒரு வேலை வரும், அப்படியே விட்டுருவோம். சரி இன்றைக்கி அங்கே போய்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்புனோம். என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு. மூவி பிளான் கிடையாது, ஜஸ்ட்டு டெக்கத்லானில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், ஏதாவது ஆஃபர்ஸில் இருந்தால் வாங்கலாம், சும்மா ரவுண்ட் போகலான்றதுக்காக தான் போனோம்.
ஸோ கீழே வந்து 2 ஸ்டோரி வந்து உங்களுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் ப்ளஸ் காரும் இருக்குது. அதுக்கு கீழே B2ல் வந்து உங்களுக்கு கார் மட்டும் விடுற மாதிரி. ஆனால் என்னென்னு தெரியல, இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்ததுனால, வீக்கெண்ட் ஈவினிங்கிறதுனால இவ்வளோ ரஷ் இருக்கா இல்லை எப்போவுமே இருக்குமான்னு தெரியல. கார் சுத்தமாக விடுறதுக்கு இடமே கிடையாது. நமக்கு நார்மலாக பார்க்கிங் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தவிர மீறி நிறைய கார் வந்து சைடில் நிறுத்தியிருந்தாங்க. வேலட் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து கார் வந்து மூவ் பண்ணுற மாதிரி, ஏன்னா நமக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டோன்னா அவங்களே மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு வேலட் பார்க்கிங் பெருசாக வீடியோ மட்டும் எடுத்துக்கணும், கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர் பென்சில்ஸ்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி நான் பார்த்ததில்லை, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷாப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மருக்கு வந்து சூப்பரான ஷாப்பு. குட்டியிலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் புக் லெவல் 1 லெவல் 2ன்னு வந்து உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய ஆக்டிவிட்டீஸ் புக்கு. நம்ம டிவி ஃபோனில் வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்கள எங்கேஜாக வச்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு பழகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டைமும் அவங்களுக்கு நல்லா ஈஸியாக போகும். செம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் புக்கு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருக்குது அங்கே. கலர் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் பென்சில் அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. அப்புறம் ஃப்ளாஷ் கார்டுமே இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து நமக்கு ஃப்ளாஷ் கார்டு காட்டுவோம்ல, நமக்கு அது வந்து அதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸும் வச்சுருக்காங்க. ரேட் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் புக்கெலாம் வந்து குழந்தைங்களுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சில ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. அதாவது காம்போ செட் மாதிரி ஆஃபர்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். 175 பே பண்ணிங்கன்னா ஒரு 10 பென்சில் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 20 எரேசர் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணுனாலும் போய் பார்க்கலாம். எனக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டமை விட இந்த ஆக்டிவிட்டீஸ் புக் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய புக்ஸும் இருக்குது, கொஞ்சம் ரீட் பண்ணுற மாதிரி புக்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து போயிட்டு பாருங்கள். இந்த ஷாப்பில் வந்து கிட்ஸுக்குன்னு வந்து ஆக்டிவிட்டி ஏரியா, ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அங்கே புக்ஸும் வச்சுருக்காங்க கலரிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் குட்டி ஸ்லைடு, ஸ்விங் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி. அவங்களுக்கு ஈவினிங்கில் போர் அடிச்சதுன்னா நீங்கள் அங்கே அழைச்சிட்டு வரலாம். இல்லை ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருந்தது டைமு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டைல் யூனியன் ஷாப் அங்கே இருந்தது. பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வரதுனால ஏதாவது ட்ரெஸ் வந்து செட் ஆகுதான்னு பார்க்கலான்றதுக்காக போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தோணுது. நமக்கு வந்து ரிலையன்ஸு அங்கெல்லாம் செக் பண்ணுறப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜூடியோ விட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரைஸியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்கு லாங் மேக்ஸிலாம் வந்து ஜூடியோவில் பார்த்திங்கன்னா 899, 699 எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே லாங் மேக்ஸி நம்ம இப்போ நான் காட்டுற மேக்ஸி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து 1200 தான் ஸ்டார்ட் ஆகுது. 1200, 1299 தான் ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே, மெட்டீரியலும் நல்லாயிருக்கு, கலெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு ஓகே. பட் கொஞ்சம் ப்ரைஸியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் வேணால் வந்து பார்க்கலாம். இங்கே ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸு, மென்ஸ்க்கும் இருக்குது. அப்புறம் ஆக்சசரிஸும் இருக்குது. உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸுமே இங்கே கிடைக்கிது. ஜூடியோ மாதிரியே நீங்கள் வேணால் இங்கே வந்து செக் பண்ணலாம்.
அங்கே சின்னதாக ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னு நாங்கள் பார்த்துருந்தோம் யூடியூப் சேனல்ஸ்லாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்கோ பெல்லும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இதை 3 தவிர எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே டேக்கோ பெல் பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை, நானும் டேக்கோ பெல் சாப்பிட்ற ஆளே கிடையாது. எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. இதே ஒரு KFC டாமினோஸ் இருந்தாலுமே ஓகே, எல்லாருக்கும் காமனாக பிடிச்ச மாதிரி. பட் எனக்கு என்னமோ இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இந்த ஏரியா செட் பண்ணதில் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக கூட்டமும் இல்லை, நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எந்த ஐட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா டெக்கத்லான் தான். டெக்கத்லான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக இது வாங்கணும்னு பர்டிகுலராக வாங்கிறதுக்காக வரல. சும்மா ஒரு விசிட், பசங்க ஃப்ரீயாக இருக்காங்க, வீட்டில் லீவ் விட்டாச்சு, சும்மா பார்க்கலாம், ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா வாங்கலாம், நீங்கள் எதாவது வேணுன்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு பட்ஜெட்குள்ளே. பட் அவங்களுமே பெருசாக வந்து விருப்பப்படலை எதுவுமே. சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நாங்கள் வந்து நெட்டில் வந்து பார்த்து வச்சுருந்தோம். நாங்கள் நான் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தோம். இப்போ லாஸ்ட் கொஞ்சம் இயர்ஸாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கொரியன், அப்புறம் சைனீஸ் குசின், மலேசியன் குசின்லாம் இருக்கும். நிறைய அங்கே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து சூப்பராக ஒரு வாட்டி ஒன்று மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்லாம். இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆப்ஷன் தான் எங்களுக்கு. ஒன்று பிரியாணி, இல்லைனா ஃப்ரைட் ரைஸ், இல்லைனா பரோட்டா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே நாங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி இருந்தோன்னா எங்களுக்கு சைனீஸ் குசின் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நாசி அண்ட் மீ போவோம். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா OMRல இருக்க நாசி அண்ட் மீ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிக் டே அப்படின்னா நாங்கள் அங்கே மெயினாக அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு அந்த சைனீஸ் இல்லை சிங்கப்பூரியன் ஸ்டைலில் வந்து ஏஷியன் ஸ்டைலில் வந்து நாசி கோரிங், மீ கோரிங், கொய்த்தியா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவோம். பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே பெருங்கலத்தூர் அந்த மாதிரி ஊரப்பாக்கம் அந்த மாதிரி சைடில் நாங்கள் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு கடையை நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு ரிவ்யூஸ் பார்த்தோம். சூப்பராக இருந்தது ரிவ்யூ, நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடை சின்ன கடை தான். சரி ஓகே, இன்றைக்கி ட்ரை மட்டும் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரேட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் மெனு கார்டெலாம் ஆன்லைன்லேயே பார்த்தோம், அஃபோர்டபுளாக ரேட் தான் போட்டிருந்தாங்க. சரி இன்றைக்கி போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெக்கத்லான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம டின்னர் சாப்பிட போயிடலாம். நான் உங்களுக்கு அந்த கடையும் காட்டுறேன். நாங்கள் வந்த கடை இது தான். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த கடையோட பேர். ஒரு ரூஃப் டாப்பில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். டேபிளுமே வந்து லிமிட்டட் டேபிள் தான் இருந்தது. பட் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நார்த் இந்தியன் குசின் வந்து அங்கே நிறைய இருந்தது. சூப்பராகவும் இருந்தது. நான் அதுக்கு சைட் டிஷ் நிறைய வெரைட்டி சைட் டிஷ் இருந்தது. அதே மாதிரி ஏஷியன் குசின் வந்து இங்கே நிறைய இருந்தது. நாங்கள் என்னென்ன வாங்கணுன்றதையும் காட்டுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்பல் சிக்கன் வாங்கினோம். நாங்கள் ஊரில் சிங்கப்பூரில் சாப்பிட்றப்ப சம்பல் சிக்கன்றது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி அந்த மாதிரி அந்த சாஸ் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். பட் இங்கே ட்ரையாக இருந்தது, ஆனாவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். பாப்பா வந்து மீசோ ராமன், அவங்க ராமன் ஃபேவரட் அவங்க. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து கொரியன் சீரீஸு இல்லைனா அனிமே தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மீசோ ராமன் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தோன்னே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவங்க ராமன் சாப்பிட்ருக்காங்க, நிறைய கடைக்கு நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கோம், அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, இங்கே நல்லா இருந்திருந்தாங்க. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா நாசி கோரிங் வாங்கியிருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்து மீ கோரிங் வாங்கியிருந்தாங்க. ஓவரால் வந்து பில்லுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்சுமே டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.